ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு எடுக்கப்பட உள்ளதாக யூகேனுடைய பிரதமர் கியர் ஸ்டாமர் தெரிவித்திருக்கார். இதே நேரம் பிரித்தானியாவினுடைய பல பாடசாலைகளிலிருந்து கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் சிறுவர்களையும் குழந்தைகளையும் தாக்கக்கூடிய ஒரு நோய் இப்போது பிரித்தானியா முழுவதும் பரவி வருகிறது அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது. சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் வந்தவர்கள் வழக்கு தொடுத்து அந்த வழக்குக்காக இவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பணம் நஷ்டஈடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரம் யூகேயில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான நதியில் கிருமிகள் கலந்திருக்கிறது அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியிடப்படுகிறது. ஆன்லைனில் பாதுகாப்பில்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக புதிய ஆன்லைன் திருத்த சட்டம் பிரித்தானியாவில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. யூகேயை பொறுத்தவரையில வேலை வாய்ப்புகள் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியை இன்றைய நாள்ல உருவாக்கி இருக்கிறது. இது சார்பாக யூகேல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பாக்குறீங்க, அதற்கு மிக்க நன்றி. முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. தட்டம்மை அப்படின்னு சொல்லப்படுகின்ற மீசில்ஸ் என்கிற நோய் பிரித்தானியாவினுடைய பல இடங்களிலும் பரவி வருகிறது அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. லண்டன்ல மற்றும் 7 பாடசாலைகள் கொடுத்த தகவல்களின் அடிப்படையில பிள்ளைகள் மற்றும் சிறுவர்களுக்கு இந்த நோய் தொற்று ஏற்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. இதன் மூலமாக 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள்ல சிலர் இப்போது வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது. வாந்தி மற்றும் பேதியுடன் சிறுவர்கள் காணப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த நோய் ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் இது குறித்து பொதுமக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தகவலும் NHS-ஆல வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நோய் தொற்று மூலமாக ஒருவர் பாதிக்கப்பட்டிருந்தா அவர் மூலமாக இன்னும் 18 பேருக்கு இந்த நோய் தொற்று ஏற்படும் அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. மியூனிக் நகரில் மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு செயலமர்வு நடைபெற்றிருந்தது. இதன் போது பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியர் ஸ்டாமர் உரையாற்றியிருந்தார். இந்த உரையின் போது அவர் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பகிர்ந்து கொண்டிருந்தார். ரஷ்யாவுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் அனைத்துமே தயார் நிலையில் இருக்க வேண்டும் அப்படின்றதோட ரஷ்யா மிக விரைவில் ஒரு மிகப்பெரிய அளவிலான யுத்தத்தை ஐரோப்பிய நாடுகள் மீது விதிக்கும் அப்படின்ற ஒரு தகவலையும் அவர் வெளியிட்டிருந்தார். இதே நேரம் பிரித்தானியா மட்டுமில்லாம ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்ல எந்த ஒரு நாடு பாதிக்கப்பட்டதாக இருந்தாலும் அந்த நாட்டுக்காக மற்ற நாடுகள் அனைத்துமே வர வேண்டும், போர் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளையும் அவர் விடுத்திருந்தார். பிரித்தானியாவினுடைய ராணுவம் இப்போது தயார் நிலையில் இருப்பதாகவும் எத்தனையோ தரம் கேட்டுக்கொண்ட போதிலும் ரஷ்யா உக்ரைன் மீதான போரை முடிவுக்கு கொண்டு வரவில்லை. உக்ரைனுக்கு எதிராக செயற்படும் ரஷ்யா மிக விரைவில் ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக செயற்படும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையையும் பிரித்தானிய பிரதமர் விதித்திருந்தார். ஐரோப்பிய நாடுகள் அனைத்துமே ஒற்றுமையாக இருக்கும் பட்சத்தில் இதற்கு USA மற்றும் கனடா போன்ற நாடுகளுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும். அதே நேரம் நேட்டோவினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட மிக முக்கியமான தகவலையும் பிரித்தானிய பிரதமர் பகிர்ந்திருந்தார். இதன் போது அங்கிருந்த மற்ற நாட்டு தலைவர்கள் இதற்கு தங்களுடைய ஆதரவையும் வழங்கியிருந்தார்கள் அப்படின்றது மிகவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில குறிப்பாக பிரித்தானியா மற்றும் பிற நாடுகளும் மிகப்பெரிய ஒரு போருக்கு இப்போது தயாராகி வருவதாகவும் இந்த போர் ஆயுதங்கள் சார்ந்ததாக இருக்கலாம் அல்லது அறிவியல் சார்ந்த ஒரு போராக இருக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்வு கூறல் இப்போது பல இடங்களிலேயும் முன்வைக்கப்படுறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 16 வயதிற்கு குறைந்த சிறுவர்களுக்கு ஆன்லைன் பாவிப்பது தொடர்பான புதிய சட்டமூலம் பிரித்தானியாவில் வரப்போகிறது. குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள், இவர்கள் பாலியல் ரீதியாக அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற அடிப்படையில இந்த சமூக வலைத்தளங்களை 16 வயதிற்கு குறைந்தவர்கள் பாவிக்க முடியாது அப்படின்ற ஒரு தடை கொண்டு வரப்பட போவதோடு இன்னும் மிக முக்கியமாக அன்லிமிட்டெட் ஸ்க்ரோலிங்கையும் தடை செய்வதற்கான ஒரு முன்னேற்பாடு பிரித்தானியாவில் இப்போது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அன்லிமிட்டெட் ஸ்க்ரோலிங் அப்படின்னும் போது சில ஆப்களை பொறுத்தவரையில அந்த ஆப்கள்ல தொடர்ச்சியான ஸ்க்ரோலிங் பண்ணி நேரத்தை அதிகமாக சிறுவர்களும் பிள்ளைகளும் விரயம் செய்யறாங்க அப்படின்ற அடிப்படையில இந்த ஒரு திட்டம் வரப்போகிறது என்கிற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. இந்த ஆன்லைன் சேஃப்டி பில்லானது சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்களுக்கு மிக முக்கியமான ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்வு கூறலும் இப்போது முன்வைக்கப்படுகிறது. கடந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் யூகேல இந்த டேட்டிங் சைட்கள்ல சிறுவர்கள் அதிகமானவங்க இருக்கிறதுனால
பெரியவர்களும் இதுல பாதிக்கப்படுறாங்க. அவங்க சிறுவர்கள் என்று உறுதிப்படுத்தாம இப்படிப்பட்ட சிறுவர்களை தொடர்பு கொள்ளுதல் அல்லது இந்த சிறுவர்களை சந்திக்கிறது போன்ற குற்றங்களின் அடிப்படையில மிக பெரிய அளவில் அநேகமானவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்பட்டிருந்தது. வெளிநாடுகளில் இருந்து பிரித்தானியாவுக்கு படிக்க வரக்கூடிய சிங்கிளாக இருப்பவர்கள் பலர் இந்த டேட்டிங் ஆப் மூலமாக கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சிறுவர்களை தொடர்பு கொண்டார்கள் அப்படின்ற வகையில சிறுவர் துஷ்பிரயோகம் இவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் சிறுவர்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கலாம் என்கிற ஒரு நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்க, இதன் மூலமாக ஒரு சரியான பார்டர் லைன் அல்லது ஒரு பேரியரை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தகவலும் இப்போது பிரித்தானியாவில் முன்வைக்கப்படுகிறது. யூகே முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிற தேம்ஸ் நதியில ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கக்கூடிய கிருமிகள் தொற்றி இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு விஷயமாக இது பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. 100 மில்லிலிட்டர் தண்ணீரில் பரிசோதனை செய்த போது 1070க்கும் அதிகமான கிருமிகள் இதுல காணப்பட்டதாகவும், இந்த தேம்ஸ் நதியில் குளிப்பவர்கள் மீதும் இந்த கிருமி தொற்று ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற இந்த கிருமியானது மிகவும் ஆபத்தான வகையான ஒரு கிருமியாக இருக்கிறதோட, இந்த தொற்று ஏற்பட்டவர்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நல்ல கிருமிகள் அல்லது அவர்களுடைய உடம்புக்கு தேவையானவையும் அழிந்து போகிறது அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவலும் வெளியிடப்படுகிறது. இதற்கு மருத்துவ ரீதியாக எப்படியான மாற்று வழிகளை கொண்டு வரலாம் அப்படின்ற ஆராய்ச்சிகளும் இப்போது நடைபெற்று வருகிறது. இந்த கிருமி தொற்றானது பிரித்தானியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகவும் ஆபத்தான ஒரு கிருமி தொற்று அப்படின்றதும் மேலதிக தகவலாக வெளியிடப்படுகிறது. கடந்த டிசம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு தகவல் பிரித்தானியாவில் வேலை செய்பவர்களுக்கு வழங்கப்படுகிறது. வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்திருக்கிறது. இப்போதைக்கு வேலை இல்லாதவர்களுடைய எண்ணிக்கை 5.2% இன்னும் அதிகரித்திருக்கிறது அப்படின்ற ஒரு திடுக்கிடும் தகவல் இப்போது பிரித்தானியாவினுடைய ONS டேட்டாவினால் வெளியிடப்பட்டிருக்கிறது. பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பொறுத்தவரையில 14 தொடக்கம் 18% வேலைகள் இல்லை அப்படின்றதும் மிகவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். யூகேனுடைய ஒர்க் போர்ஸை ட்ரெயின் பண்றது மூலமாக, யூகேல இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்குறது மூலமாக வேலையில்லா திண்டாட்டத்தை ஓரளவுக்கு குறைக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இப்போது அரசாங்கம் செயற்பட்டு வருகிறது. பிரித்தானியாவினுடைய ஸ்பான்சர் பண்ணக்கூடிய கம்பெனிகளை பொறுத்தவரையில இந்த கம்பெனிகளுக்கு வெளிநாட்டு வேலையாளர்களை வைத்திருக்க வேண்டும் அப்படின்னா யூகேல இருக்கக்கூடிய லேபர் ஃபோர்ஸ், அதுவும் குறிப்பாக வயது குறைந்தவர்களுக்கு அப்ரெண்டிஸ்ஷிப் மற்றும் இன்டர்ன்ஷிப் வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தையும் யூகேனுடைய அரசாங்கம் அறிமுகப்படுத்த போகிறது அப்படின்ற ஒரு தகவலும் இதன் மூலமாக வெளியிடப்படுகிறது. 2020ஆம் ஆண்டு பிரித்தானியாவுக்குள் கடல் மார்க்கமாக சட்டவிரோதமாக வந்தவர்களுடைய மொபைல் போன்கள் பறிக்கப்பட்டது. இவர்களுடைய மொபைல் போன்கள் பறிக்கப்பட்டு அது விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டது. இதற்கு எதிராக இந்த சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் வந்தவர்கள் பிரித்தானிய அரசாங்கத்தின் மீது ஒரு வழக்கு தொடுத்திருந்தார்கள். இந்த வழக்கினுடைய தீர்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இதன் அடிப்படையில் இவர்களுடைய தொலைபேசிகளை கைப்பற்றுவதற்கு, இவர்களுடைய மொபைல் போன் எல்லாத்தையுமே பறிக்கிறதுக்கு யூகேனுடைய அரசாங்கத்திற்கோ அல்லது போர்டர் போர்ஸுக்கோ எந்த விதமான உரிமையும் இல்லை அப்படின்ற ஒரு தீர்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இதன் அடிப்படையில் தலா 6250 பவுண்ட்கள் வரையில 40 பேருக்கு நஷ்ட ஈடாக பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. 40 பேருக்கு 6250 பவுண்ட்கள் வரையில கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் சில பேருக்கும் இந்த கொடுப்பனவுகள் கொடுக்க வேண்டி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தொடர்ச்சியான வீடியோக்கள் தரதுக்கு அது நிச்சயமாக ஒரு ஊக்குவித்தலாக இருக்கும் அப்படின்றதோட, இதுவரையில சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவு தாங்க. பிரித்தானியாவில் நடக்கக்கூடிய சமகால நிகழ்வுகள், தகவல்கள் அனைத்தும் தொடர்ச்சியாக இந்த சேனல்ல வந்து கொண்டே இருக்கும். இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.